பாபா தரிசனம், பாவ விமோச்சனம். வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம். வண்டலூர் வாருங்கள், வலியெல்லாம் மறப்பீர்கள். ஓம் சாய்ராம். கடவுளை எப்படி வழிபடுவது? கடவுள் வழிபாடு செய்வது எப்படி? கடவுள் எங்குதான் இருப்பார்? அவரை எங்கே தேடுவது? எங்கு தேடி அவரிடத்தில் பேசுவது? இது மிகப்பெரிய கேள்விக்குறி. கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அப்படித்தானே? பின் ஏன் கோவிலுக்கு செல்ல வேண்டும்? வீட்டிலேயே கடவுள் படம் உள்ளதே, வீட்டிலேயே கடவுளை வணங்கலாமே என்று பலர் நினைப்பது உண்டு. அவர்களுக்கான பதிவுதான் இது. முன்னோர்கள் ஏன் கோவில் வழிபாட்டு முறை கொண்டு வந்தார்கள் என்று பார்ப்போம். சூரிய ஒளி என்பது இந்த பூமி முழுவதும் இருக்கும். ஆனால் அதே சூரிய ஒளி ஒரு லென்ஸ் கீழ் குவிகின்ற பொழுது அது அபரிமிதமான ஆற்றலை கொடுக்கும். பசுவுக்கு உடல் முழுவதும் இரத்தம் இருந்தாலும் தான் கன்றுக்கு கொடுக்க வேண்டிய மடியில் மட்டுமே பால் சுரக்கும். அதுபோல இறைநிலை எல்லா இடங்களிலும் இருந்தாலும் கோவில்களில் அதிகப்படியான ஆற்றல் குவியும் வண்ணம் சிலையை செப்பு தகடு மற்றும் பல சடங்குகளை செய்து அங்கே பிரதிஷ்டை செய்து உள்ளார்கள். அங்கே சென்று வழிபடுவதால் இறை ஆற்றலும் கிடைக்கும். மேலும் சம்பிரதாயம் என்கின்ற பெயரிலே பல அறிவியல் பூர்வமான சடங்கு முறைகளை அங்கே வைத்து நம்முடைய உடலில் உள்ள நோய்களை போக்குவதற்கும் மனம் ஒரு நிலைப்படுவதற்கும் பல சடங்கு முறைகளை ஏற்படுத்தி உள்ளார்கள். நம்முடைய உடலில் உள்ள நோய்களை போக்குவதற்கு பல சம்பிரதாய முறைகள் உள்ளன. முதலில் நாம் கோவிலுக்கு உள்ளே செல்லுகின்ற பொழுது செருப்பை கழற்றி விட்டு செல்லுவோம். அது எதற்கு என்று சொன்னால், நாம் காலின் கீழ் பாதத்திலே நோயை குணப்படுத்தும் பல வர்ம புள்ளிகள் அங்கே உள்ளன. அங்குபக்சர் மருத்துவரிடத்திலே கேட்டு பாருங்கள், அவர்கள் சொல்லுவார்கள். அது ஒன்று. அடுத்ததாக, உடலில் உள்ள எல்லா உறுப்புகளுக்கும் நிவாரணம் கொடுக்கும் எல்லா புள்ளிகளுக்கும் அங்கே உள்ளன விடிவுகால். அக்கால நம் கோவில்களை சுற்றி கருங்கற்களை பதித்து வைத்திருப்பார்கள். வெறும் காலுடன் கோவிலை சுற்றுகின்ற பொழுது நாம் கால்களில் உள்ள வர்ம புள்ளிகளை அழுத்துவதன் மூலம் உடலில் உள்ள பல நோய்கள் அங்கே காணாமல் போய்விடுகின்றன. மேலும் எல்லா உறுப்புகளும் நிவாரணம் கொடுக்கும். தோப்புக்கரணம் போடும் பொழுது நம்முடைய காதுகளை இழுத்து உட்கார்ந்து எந்திரிக்கின்ற பொழுது நாம் மூளை பகுதி சுறுசுறுப்பாகும். ஆண்டு முழுவதும் சுறுசுறுப்பாக இயங்குவோம். உடம்பில் உள்ள எல்லா நரம்புகளையும் இழுத்து சோம்பல் இல்லாமல் இருக்க வைக்கும் இந்த தோப்புக்கரணம். மேலும் குழந்தை இல்லாதவர்கள் விடியற் காலையிலே அரச மரத்தை சுற்றுகின்ற பொழுது அரச மரத்தின் விதையை மிதித்தும் அந்த மரத்தினுடைய காற்றை சுவாசிக்கும் பொழுதும் கர்ப்பப்பை வலுப்பெற்று குழந்தை பாக்கியம் கொடுக்கும். துளசி இலை போட்ட தீர்த்தத்தை குடிக்கின்ற பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகிவிடும். அடுத்து வஜ்ராசனம் என்கின்ற முட்டி போட்டு கும்பிடுவதால் வயிற்று கழிவுகள் சீராக வெளியாகும். இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் எல்லாம் முட்டி என்கின்ற வஜ்ராசனம் போடுவதை நாம் எல்லோரும் பார்த்திருப்போம். இதே போலத்தான் பல சடங்குகளை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இறைவனை வழிபட மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும். மன ஒரு நிலை என்பது நாம் நமது உடலில் உள்ள பஞ்சேந்திரியங்கள் என்னும் கண், காது, மூக்கு, வாய், தோல் இவை அனைத்தும் ஒரு நிலைப்படுத்தி கடவுளை வழிபாடு செய்ய வேண்டும் என்பதுதான் பஞ்சேந்திர நிலை. மன ஒரு நிலைப்படுத்த கோவிலில் ஒரு சடங்கு செய்வார்கள். அதாவது திரையை விலக்கி கடவுளை காண்பிக்கின்ற பொழுது நம் கண்ணின் கவனம் சிதறாமல் இறைவனை காண வேண்டி தீபாராதனை காட்டுவார்கள். காதின் கவனம் சிதறாமல் இருக்க மணி அடிப்பார்கள். மூக்கின் கவனம் சிதறாமல் இருக்க ஊதுபத்தி வாசனையும் வாய்க்கு பிரசாதமும் தோலுக்கு எல்லோருடைய உடலிலும் படும்படி தீர்த்தமும் தெளிப்பார்கள். இப்படி நாம் ஐம்புலன்களையும் ஒரே செயலில் மனதை ஒருநிலைப்படுத்தி கவனம் சிதறாமல் இறைவனை வேண்டி அந்த சடங்கை செய்வார்கள். ஆனால் வீட்டிலே கடவுள்களை கும்பிடுகின்ற பொழுது ஐம்புலன்களில் ஏதாவது ஒன்று கவனம் சிதறிவிடுகின்றது. மனம் ஒருநிலைப்படாமல் போய்விடுகிறது. நோய்கள் குணமாகவும் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை வழிபடவும் தான் முன்னோர்கள் கோவிலை வழிபாட்டு முறையாக வழிவகுத்தி வைத்திருக்கிறார்கள்.
அதுபோலத்தான் நம்முடைய சாயப்பாவும் கூட அவர் இருந்த ஷீரடி தலத்திலே ஆஞ்சநேயரை அவரும் வழிபாடு செய்து அந்த ஆஞ்சநேயரை நாமும் இப்பொழுது வழிபாடு செய்து வருகிறோம். அதுவே கோவில்களும், கோவில்கள் இருப்பதும், கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்னதும் இதற்குத்தான் நாம் இடைவிடாமல், ஒரு நாள் கூட விடாமல் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்து எல்லா நலன்களையும் எல்லா வளங்களையும் பெறுவோம். வாழ்வாங்கு வாழ சாயப்பா சொன்ன நம்பிக்கை, பொறுமை இரண்டையும் கடைபிடித்து வாழ்ந்து வந்தோமானால் நாம் வெற்றிகரமான ஒரு நல்ல வாழ்க்கையை பெறுவோம். இது நிச்சயம். ஓம் சாய்ராம். வழித்துணை பாபா நமது வாழ்விலும் துணை இருப்பார். வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் 480A GST ரோட், இரணியம்மன் கோவில் அருகில், வண்டலூர். செல் 8608700700.